Hello everyone, welcome to Mom's Secret. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கிச்சன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், நான் வீடு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் வர ரெசிபீஸ் எல்லாமே வந்து இந்த கிச்சன்லேருந்து தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிற ரெசிபீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஊர் பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி, சாம்பார், பொங்கல், சட்னி, அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து கேசரி இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்ன ரெசிபி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேன் கேக், அதுக்கப்புறம் அது கூட மேப்பிள் சிரப் இருக்கும், அண்ட் ஸ்க்ராம்பிள் எக், இது கூடவே பார்த்தீங்கன்னா பேக்கன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறது பேன் கேக், அதுக்கப்புறம் ஸ்க்ராம்பிள் எக், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் பிளான்ச் பண்ணி அதை நான் ஸ்டிர் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஜியாவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கஞ்சி இல்லைனா இட்லி, சாம்பார் அந்த மாதிரி தான் நான் ஃபீட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து சும்மா கொஞ்சம் நான் அவளுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக கொடுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பேன் கேக் மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இது வந்து ரெடிமேட் மிக்ஸ் தான். இதில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜியாவுக்கு வந்து சத்து மாவில் வந்து நான் ஆப்பிள் சேர்ப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள் குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சத்து மாவு சேர்த்து இதை வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். சைட்லேயே பார்த்திங்கன்னா நான் 3 முட்டை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்க்ராம்பிள் எக்காக. 3 முட்டையில் வந்து ஒரு 1/4 கப் அளவு பால் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேனில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வெஜிடபிள் வந்து டாஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு வந்து பட்டர் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சோண்டு ப்ராக்கலி, கேரட், அதுக்கப்புறம் கார்ன், பீன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணில் பிளான்ச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பட்டரில் இதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு பெப்பர் சேர்த்துட்டு கடைசியாக வந்து பாதாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை நல்லா ஹை ஃப்ளேமில் டாஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேன் கேக் மாவை வந்து சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதை திருப்பி போட்டால் இன்னொரு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஸோ ஸ்டிர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ராம்பிள் எக் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த எக்கையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஸ்லோ குக் பண்ணுங்கள். ஸோ நம்ம பால் சேர்த்துருக்கனால எக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ எக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பேன் கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கம்ப்ளீட் அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட்னால் இது தான். ஸோ இதில் வந்து பிளான்ச்டு நான் வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன்ல, அதுக்கு பதிலாக வந்து பேக்கன் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் வந்து எப்பயாச்சும் ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது கூடவே வந்து நல்லா ஹாட்டான டீ. ஸோ இதுக்கப்புறம் எல்லார் வீட்லேயும் நடக்கிற மாதிரி க்ளீனிங் வேலை தான். ஸோ ஒரு 2 மாதம் கேப் கழித்து திரும்பவும் நான் வந்து வீடியோ வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாமே நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலும் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அதுக்கப்புறம் ஸ்கூல் ரொட்டீன், இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் 2 ரெசிபீஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபி தான் அது. ஸோ இது நீங்கள் ஸ்கூல்லேருந்து பசங்க வீட்டுக்கு வந்தோடனே ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நான் இங்க கூட வந்து இட்லி பொடி ரெசிபி உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன்.
இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. இதில் வந்து வேர்க்கடலை சேர்த்து பண்ணுறனால இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே வந்து இந்த பேன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 1 கப் அளவுக்கு இரண்டால் உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும், இல்லைனா வந்து கரிஞ்சிடும், இல்லைனா அந்த பொடியோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக ப்ரௌன் கலரில் வரும்போது எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே 1 கப் அளவுக்கு நான் சென்னா தால் சேர்த்துக்கிறேன், கடலைப்பருப்பு. அதையும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதையும் வந்து இந்த பிளேட்டில் வந்து நான் போட்டு வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பீனட் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பேன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நான் தோலோடு தான் போட்டு அரைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வந்து நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 10 காஞ்ச மிளகா சேர்த்துக்க போகிறேன். காஞ்ச மிளகாவும் வந்து நல்லா பேன் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது கூடவே வந்து 1 கப் அளவுக்கு உடச்சக்கல்ல ரோஸ்டட் கிராம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் எள்ளு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அடுப்பில் செய்கிறீங்களா இருந்தால் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், ஏன்னா எள்ளு வந்து சீக்கிரமாகவே வந்து பொரிஞ்சிடும். ஸோ இந்த பேன் ஹீட்லேயே வந்து எள்ளு பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த இட்லி பொடிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நம்ம வந்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நான் எல்லாத்தையுமே காட்டுறேன். ஸோ இப்போ இந்த பேனில் பார்த்திங்கன்னா உளுந்து, கடலைப்பருப்பு, உடச்சக்கல்ல, காஞ்ச மிளகாலாம் இருக்குது. இப்போ இதில் வந்து எள்ளும் வேர்க்கடலையும் இருக்குது. இப்போது இதில் வந்து 6 பூண்டு வந்து நான் தோல் உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு அசப்பட்டேடா பெருங்காயம் வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உடச்சக்கல்ல, உளுந்து, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஒன்று தனித்தனியாக தான் அரைக்க போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, எள்ளையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகும் நல்லா. இப்போ இதில் நான் 6 பல்லு பூண்டு சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதையும் நான் தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அசப்பட்டேடா பெருங்காயம் தூள் சேர்த்துக்கிறேன்.
உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு கொஞ்சோன்னு பெருங்காயத்தை லைட்டாக பேன் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஸோ நம்மளோட இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சூடாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வெளியவே வந்து ஆற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1 மந்த் வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணலாம். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இட்லி கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம், இல்லைனா பொடி இட்லி பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு ஊத்தப்பம் மேலே வந்து பொடி தூவி நீங்கள் பண்ணலாம். எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.